வர்ஷா வர்ஷா யார் வேணும்? இல்ல வர்ஷா அவ குளிச்சிட்டு இருக்கா. ஓ, நான் பார்த்தேன். சந்தீப் அப்படி பார்க்காதீங்க. குளிக்கிறான்னு சொன்னது இங்க இல்ல, கடல்ல. ஹிட்லராய் மாறவா சுட்டுனா தின்னவா சாச்சாச்சாவர்க்கு டாலர் நோட் இருக்கு வாடா வந்திருக்க வாலிபனம் எடுக்க டீனேஜ் புதிய காது மைலேஜ் கொடுக்கும் பாரு டாப் கியர் போட்டு பாருடா சம்பல் பள்ளத்தாக்கு நம்பல் போட்டு தாக்கு கட்டிக்கே காடு யாருடா பச்சை பச்சை மெச்சிலே வெள்ள வெள்ள சக்கரை இனிக்குதே பாருடா விச்சு போட்ட மேகத்தை தச்சு பார்க்க வேணுமே பறக்கலாம் வாங்கடா ஜு 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 பிரிஸ்டல் சிலைகள் உண்ட பிஸ்டல் தொடாமல் என்று சுட்டு வீழ்த்தி கையில் தாங்களா மெட்டல் மேலாடி உண்டு தொட்டா மின்சாரம் வந்து உன்னை தூக்கி பந்து வீசலாம் சின்ன சின்ன தவறுகள் செல்லு வண்டு சேட்டைகள் சட்டமாய் போடுவோம் நக்கல் பேச்சு ஒரு புறம் சிக்கல் பேச்சு மறுபுறம் ரெண்டுமே பேசுவோம் sexy 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 மேனிடா LOV சொல்லாதே நான் வெள்ளிடா ஹிட்லராய் மாறவா சுட்டுனா தின்னவா வடிக்க டாலர் நோட்டு இருக்க இருக்க வட வட வம்பிடுக்க வாலிபனம் எடுக்க பாடா படுத்துறதுகள். நான் என்ன ஹோட்டலா வச்சு நடத்திட்டு இருக்கேன்? ஒன்னு பூரி கேட்கறது, ஒன்னு புட்டு கேட்கறது, ஒன்னு பாதாம் அல்வா கேட்கறது. ஐயோ போன் பிராணனை வாங்குறதுகள். இவன் சேனல் ஆளு, இவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா நம்ம மட்டும் ஜெயிக்கலாம். நூலை விட்டு பார்ப்போம். வந்துடுத்து. அண்ணா இந்த பார், உன்ன மாதிரி எந்த ஒரு பொண்ணும் கூட பிறந்தவாளை தவிர மத்த ஆம்பளை பார்த்து அண்ணான்னு கூப்பிடக்கூடாது. ஓ கோச்சுக்காதீங்க மாமா. அப்ப இப்படி வாமா. இந்த டிவிக்காரங்க எப்படி பயமுறுத்த போறாங்கன்னு தெரிஞ்சா பாத்தியா, இது தெரிஞ்சா நான் ஏன் உங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொண்டு எச்சு பிளேட்டை கழுவிட்டு இருக்க போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இன்னைக்கு நைட்டு ஏதோ நடக்க போகுது. அதுல இருந்து தப்பிச்சிட்டோம்னா நாளை காலைல துளி கூட பயம் இல்லை அப்படின்னு சேனல்காரா சொன்னா. என்ன நடக்க போகுது? வேணா ஒண்ணு பண்ணலாம். உனக்கு ரூம்ல தனியா படுக்க பயமா இருக்கா? நான் வேணா துணைக்கு வரட்டுமா? நான் விளக்க மாத்த வாசல்ல வச்சுட்டு தான் தூங்குவேன். அதெல்லாம் காத்து கருப்புக்குள்ள ஒப்பா. நான் சிகப்பாண்ணா இருக்கேன். அப்ப பிஞ்ச செருப்ப வைக்கிறேன். என்னது? பயமா இருக்காத்தா, என்ன மட்டும் காப்பாத்தா. இந்த 10 நாள் என்ன மட்டும் பத்திரமா காப்பாத்திட்டுனா உன் கோயிலுக்கு நான் உடனே இல்ல நடந்து வந்துடுறாத்தா, மன்னிச்சிடாத்தா. அத்தா ஐயோ, டிவிக்காரன் என்ன தனியா பயமுறுத்த வேணாம் வேணாம் வேணாம். அடிக்கிற காத்துலயும் மழையிலயும் நானே பயந்து போயிடுவேன் போல இருக்கேன். அடிவயிறு கலங்குதே. ஐயோ, எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. போயிடாத்தா. அத்தா இந்த வீட்டுல
வீட்டுல வேற அந்த மிலிட்டரிக்காரன் தற்கொலை பண்ணி செத்துருக்கான். அவன் ஆவி எங்க இருக்கோ என்னவோ. மிலிட்டரி ஆபீசரோட ஆவி நம்மள தொடாம இருக்கு. என்ன பண்றது? ஜனகண மன அதிநாயக ஜெய. ஐயோ, நான் பாடல. இப்படி இடி இருக்குதே. என்னால தனியா இருக்க முடியாது. எல்லாரும் தூங்கிட்டாங்களே. நாளைக்கு எவளையாவது ஃப்ரெண்டு பிடிச்சி அவர் ரூம்ல படுத்து தூங்கிட வேண்டியது. கடவுளே, என்ன காப்பாத்து. என் ஊர்ல இப்படி பயந்தது இல்லையே. நீயா? டைம் என்னாச்சு தெரியுமா? அதை கேட்க தாங்க வந்தேன். ஐயோ, நான் வேணும்னா உள்ள வரட்டுமா? டைம் பார்த்துக்க தாங்க. எப்படா கேப் கிடைக்கும்னு பார்த்துட்டே இருப்பீங்களா? பின்ன இவ்ளோ அலாட்டா இருந்தும் எதுவும் முடிய மாட்டேங்குது. உங்கள மாதிரி பாய்ஸ்க்குலாம் வெக்கமே இல்லையா? பொண்ணுங்க தாங்க வெக்க பண்ணணும். இல்ல அட்லீஸ்ட் வெக்கப்படாம நடிக்கவாது செய்யணும். பசங்க வெக்கப்பட்டா லைஃப்ல ஒண்ணுமே செட் ஆகாது. சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? புது இடம், போர் அடிக்குது. தனி ரூம்ல தங்கணும்னு ரூல்ஸ் இருக்குதே தவிர இன்னொருத்தவங்க ரூம்ல போய் பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் இல்லையே. அதுக்கு ஏன் ரூம் தான் கிடைச்சதா? அது என்னமோ தெரியலங்க. உங்களை தவிர வேற யாருமே கண்ணுக்கு மனுஷங்களா தெரிய மாட்டேங்கிறாங்க. இது உங்களுக்கே ஓவரா இல்ல? அப்ப அக்செப்ட் பண்ணிட்டீங்க. வலது கால வச்சு உள்ள வரலாம். வெட்டிடுவேன். வேணாங்க. சி, போடா போடா. நானும் டி சொல்லுவேன். இது இந்திரா குரல் மாதிரி இருக்குல்ல? இந்திரா? ஏய், இந்திரா, இந்திரா, என்னடியாச்சு? என்னாச்சு இந்திரா? கேக்குறேன்ல, சொல்லு. சொல்லுடா. அங்க என்ன? அந்த ஜன்னல் மேல ராவணன் பொம்மை என்னாச்சு? அது அங்க இல்ல. அது அங்கதானமா இருக்கு. ஐயோ, அது இல்ல. பாத்ரூம் போகும்போது பார்த்தா அது இல்ல. திரும்ப வெளியே வந்து பார்த்தா அது ஜன்னல் மேல இருக்கு. கதவெல்லாம் பூட்டிதான் இருந்துச்சு. ஆனா அந்த ஜன்னல் மட்டும் திறந்து இருந்துச்சு. அப்போ நான் போய் பார்த்தப்போ ஒரு உருவம் ஓடி போன மாதிரி இருந்தது. சூப்பர். எல்லாம் சேனலோட ட்ரிக்கு. எப்படி பயந்துருக்கான்னு பார்த்தீங்களா? இப்போ தான் போட்டியே ஆரம்பமாக போகுது. எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியாக பொம்மையை கொண்டாந்து வச்சுட்டு ஓடிட்டான். அதை பார்த்து பயந்த இந்திரா ஊருக்கு போக டிசைட் பண்ணிட்டாள்னா ஒரு டிக்கெட் அவுட்டு. ஆ, அப்போ அந்த பொம்மையை கொண்டு வந்து வச்சது யார் டாக்டர்? நம்ம 10 பேரை தவிர இந்த தீவில் வேற யாரும் இல்லைன்னு சேனலில் சொன்னாங்களே, இல்லை? என்ன சொல்கிறீங்க? அப்போ நம்மளை தவிர வேற யாராவது இந்த தீவில் இருக்காங்கன்றீங்களா? இந்த தனியான தீவுல யார் இருக்க முடியும்? சான்ஸே இல்லை. யாருக்கு தெரியும்? நாம் தீவு முழுக்க சுற்றி பார்த்துட்டோமா என்ன? எனக்கு என்னமோ
நாம் இங்கே வந்ததுலேருந்தே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஊர்த்திக்கிட்டே இருக்கு. எவ்வளவு சம்பளம்? என்னது புரியல? இல்ல இந்த மாதிரிலாம் எங்களை பயமுறுத்துறதுக்கு சேனல்ல எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் அந்த சேனலோட ட்ரிக்கு. இந்த பூச்சிக்கெல்லாம் பயப்படாதவன் தான் இந்த பரிசை தட்டிட்டு போறான்னு. சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். பயமா இருந்தா ஏறுமுக்கு வந்துறேன். பரவாயில்ல, இன்னைக்கு நான் கதவை போட்டுட்டு தூங்கிடுறேன். நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு போயிடுறேன். அந்த பொம்மையை மட்டும் எடுத்துட்டு போயிடுங்களேன் ப்ளீஸ். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். இந்த இடம் தான் உனக்கு சரியான இடம். மிஸ்டர் ராவணா, நீ நல்லவனா கெட்டவனா? சந்தீப், என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்க? இது கொண்டு வர கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல? பிரேக் பண்றதா இந்த சந்தீப் ஸ்டைல். சூப்பரா இல்ல? இதை எடுத்துட்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல, எந்த சிக்னலும் கிடைக்கல. அதனாலதான் இதை கேமராவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ வேணா ஒரு போஸ் கூட அழகா எடுக்கிற. போய் வேலைய பாரு. நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கவா? வேண்டாம், என்ன போயிடுவா போறேன். வந்து தோலை. பவி, கல்யாணத்துக்கு அப்புறம் அனிமோனுக்கு இங்க தான் வரலான்னு இருக்கேன். அதுக்கும் ஒய்ஃப் ஒத்துக்கணுமே. அதுக்கு தான் பவி கிட்ட கேக்குறேன். நினைப்புதான்.